Hi dear students, welcome to this class. நான் உங்கள் பாலா சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் மீண்டும் ஒரு முக்கியமான கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா படிச்சுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளில் இதுவும் ஒன்று. காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்ட சுற்றின் மீதான திருப்பு விசை டார்க் ஆன் எ ரெக்டாங்குலர் கரண்ட் கேரியிங் சர்க்கியூட் ஆர் லூப் கெப்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு சீரான காந்தப்புலத்தில் ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு செவ்வக வடிவ சுற்றுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். மின்னோட்டம் பாயக்கூடிய செவ்வக வடிவ ஒரு கம்பி சுருள் மின்னோட்ட சுற்றுன்னு நீங்கள் காமனாக கொடுத்துருக்கோம். பட் நம்ம எடுத்துக்க போகிறது வந்து ஒரு செவ்வக வடிவ கம்பி சுருளை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அது உணரக்கூடிய அல்லது அதன் மீது ஏற்படக்கூடிய திருப்பு விசை டார்க் எப்படி இருக்கும், எந்த திசையில் இருக்கும், டார்க்கோட எண்மதிப்பு எப்படி இருக்கும், இதை படிப்பதனுடைய அவசியம் என்ன, இதை எல்லாத்தையும் இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எங்கேருந்து இந்த கான்செப்ட் உருவானது அப்படின்னா நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து தான் வருது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு சீரான காந்தப்புலத்தில் மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கடத்தியை வைத்தால் அது வந்து என்ன பண்ணுது, லாரன்ஸ் விசையை உணர்கிறது நம்ம படிச்சிருக்கோம். அது வந்து F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு IL வெக்டர் கிராஸ் B வெக்டர் அப்படிங்கிற வாய்ப்பாடு நீங்கள் எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா. இந்த விசையினுடைய திசையானது அந்த IL வெக்டருக்கும் B வெக்டருக்கும் இடையே எடுக்கப்படுகின்ற கிராஸ் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, குறுக்கு பெருக்கம், அதனுடைய ரிசல்டன் வெக்டர் எந்த டைரக்ஷன் இருக்கோ அதனுடைய திசையில் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் IL மின்னோட்டம் இப்படி பாயுது. சப்போஸ் காந்தப்புலம் உள்நோக்கி இருக்குன்னா இதை இப்படி எடுத்துகிட்டு இப்படி மடக்குனீங்கன்னா கட்டை விரல் எங்கே காமிக்குதோ அதுதான் உங்களுக்கு வந்து IL கிராஸ் பியோட திசை. ஏன்னா இதை ரொம்ப முக்கியமாக இந்த கான்செப்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் படத்தில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நார்த்து போல் இருக்குது, இந்த சைடு சவுத் போல் இருக்குது. ஸோ வட துருவத்திலும் தென் துருவத்துக்கு ஒரு சீரான காந்தப்புலமானது செல்கிறது. ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B வெக்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை பேரலல் லைன்ஸ். சீரான காந்தப்புலமானது இணையான கோடுகளால் குறிக்கப்படுகிறது. காந்தப்புல கோடுகள், காந்த பாய கோடுகள் வந்து இணை கோடுகளாக நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா அது சீரான காந்தப்புலத்தை அது உங்களுக்கு சொல்லிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடத்தி வந்து பாருங்கள், கடத்தி வந்து PQRSங்கிறது கடத்தி. இப்போ இந்த கடத்தி வந்து என்ன வடிவத்தில் இருக்குன்னா செவ்வக வடிவத்தில் இருக்கிறது. இட் இஸ் அ ரெக்டாங்குலர் காயில். சரியா? இதோடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நம்ம இனிஷியலாக 1, சுற்றுகளுடைய எண்ணிக்கை நம்ம 1 எடுத்துக்கிறோம். இன் ஃபியூச்சர் வந்து நம்ம அதை வந்து என்னன்னு மாற்ற போகிறோம். எத்தனை சுற்றுகள் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஓகே. மின்னோட்டம் செல்லக்கூடிய திசையை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். மின்னோட்டம் செல்லக்கூடிய திசை வந்து I வந்து முதல்ல Pலேருந்து Qக்கு வருது. அப்புறம் வந்து இங்கே ஒரு ஆரோ மார்க் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆரோ மார்க் நான் தனியாக போடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் இப்படி போகுது. சரியா? இந்த டைரக்ஷனில். ஸோ முதல்ல Pலேருந்து Qக்கு வருது, அதுக்கப்புறம் Qலேருந்து Rக்கு போகுது, Rலேருந்து Sக்கு வருது, Sலேருந்து P. இந்த மாதிரி கரண்ட்டு வந்து இந்த லூப்பில் இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இந்த கடத்தியினுடைய நீளம் ஏன்னு வச்சுக்கிறோம், அகலம் வந்து பின்னு வச்சுக்கிறோம். அப்போ இதுவும் A, இதுவும் B. இதில் வந்து நமக்கு எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து காயிலுடைய ஓரியன்டேஷன், காயிலோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காயில் வந்து இந்த மாதிரி இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி போகுது, இந்த டைரக்ஷனில் போகுது. பட் காயில் வந்து இந்த மாதிரி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து இந்த பொசிஷனில், அதாவது அதுக்கு இணையாகவோ, அதெல்லாம் நம்ம ஸ்பெஷல் கேஸில் பார்க்க போகிறோம், அதுக்கு செங்குத்தாகவோ இல்லை. ஸோ காயில் வந்து என்ன இருக்குன்னா இப்போ இருக்கிற காயில் நம்ம நார்மலாக பிளேன் இப்படி வச்சுருப்போம். ஆனால் இப்போ காயில் வந்து கொஞ்சம் இப்படி சுற்றி இருக்குது, அவ்வளோதான். இந்த டைரக்ஷனில் நிற்கிது காயில். ஸோ இப்படி இருந்தால் இதோடைய நார்மல் வந்து இப்படி இருக்குமா, இந்த மார்க்கர் காமிக்கிற டைரக்ஷன் தான் இந்த பரப்பினுடைய செங்குத்து என் கேப். ஆனால் இப்போ காயில் இப்படி டேர்ன் ஆகிடுறதுனால இந்த என் கேப் உங்கள் படத்தில் காமிச்சிக்கிற மாதிரி இந்த டைரக்ஷனில் இருக்குது பாருங்கள். என் கேப் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. பரப்பு இப்படி இருக்குது, காயிலோட ஓரியன்டேஷன் இப்படி இருக்குது, ஆனால் என் கேப் வந்து இப்படி இருக்குது. அப்போ காந்தப்புலம் இப்படி இருக்குது, என் கேப் இப்படி இருக்குது. அப்போ இந்த என் கேப்புக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் என்னென்னா தீட்டா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு படம் தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஈஸியாக வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள மார்க்கை வந்து நீங்கள் வாங்கிடலாம். ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரைபிங் அபவுட் த டயக்ராம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம ஒரு நேரான கடத்திக்கு சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் தாங்கிய ஒரு நேரான கடத்திக்கு என்ன விசை கிடைக்கும்ங்கிறது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். ஸோ வாட் வில் பி த ஃபோர்ஸ், லாரன்ஸ் ஃபோர்ஸ் when a current carrying conductor kept in uniform magnetic field, and this is the formula to find out the force and also you can find out the direction. இந்த கேஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 பகுதிகள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து
4 ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்கா? PQ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், QR வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டு, RS வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டு, SP வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டு. ஸோ இப்போ 4 நேர்கடத்திகளாக நம்ம இதை பார்க்க போகிறோம். அது செவ்வக வடிவ கடத்தியாக இருந்தாலும் அது 4 நேர்கடத்திகளை கொண்டுள்ளதாக நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஜஸ்ட் செக் பண்ணிக்கிட்டேன் ரெக்கார்ட் ஆகுதா என்னங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம 4 கடத்திகளும் மின்னோட்டம் தாங்கிய கடத்திகள் தான். அது எங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருக்கோம், காந்தப்புலத்தில் வச்சுருக்கோம். அப்போ காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியுமே என்ன செய்யும், ஒரு விசையை உணரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். முதல்ல அந்த விசைக்கான ஃபார்முலாவை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். அதுக்கு பிறகு அந்த விசையினுடைய டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நம்ம அதில் டார்க் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி, ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க இது, ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இதை பார்த்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. 4 பகுதி, 4 பகுதிக்கு 4 ஈக்குவேஷன், 4 விசைகளும் எந்த திசையில் செயல்படுகிறது அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக டார்க்கை கண்டுபிடிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டின் இது. எல்லாரும் சொல்லுவாங்க இது ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா, பட் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. என்ன சார் எப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, ரொம்பவே ஈஸி. நீங்கள் மற்ற கேள்விகளை படித்ததை காட்டிலும் அதோடைய எல்லா விஷயங்களையும் கொண்டாந்து இங்கே அப்ளை பண்ணுறோம், அவ்வளவுதான். லாரன்ஸ் விஷயம் அங்கேருந்து படிச்சுட்டு வந்ததை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு எந்த கடத்தி எடுத்துக்கிறேன், தனித்தனியாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல நீங்கள் PQ எடுத்துங்க, சரியா? PQங்கிறது கடத்தி, இந்த கடத்தி நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது, சரியா? ஓகே, இப்போ கரண்ட் எங்கேருந்து எங்கே வருது, Pயிலேருந்து Qக்கு கரண்ட்டு போகுது. ஓகே, அப்போ இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க, முதல்ல ஃபோர்ஸ் டியூ டு திஸ் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் PQவினால் PQவின் மீது ஏற்படக்கூடிய விசை நம்ம எழுதும்போது, இப்போ இதனுடைய நீளம் வந்து ஏன்னு வச்சுருக்கோம், கரண்ட் I. அப்போ என்ன எழுதுவோம், IA வெக்டர், கிராஸ் என்ன போடுவோம், B வெக்டர் போடுவோம். முதல்ல நம்ம திசையை கண்டுபிடிச்சிடலாம். திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், இப்போ டைரக்ஷன் பாருங்கள், கரண்ட்டு வந்து உங்கள் பக்கம் வருது, அப்படி தானே வருது. PQனா நம்ம பக்கம் வருது, வெளியில் வருது கரண்ட்டு. ஏன்னா காயில் வந்து இப்போ இருக்குங்க, காயில் இப்படி இருக்குது பொசிஷன், இது P, இது Q, கரண்ட் இப்படி தானே வருது. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அப்போ கரண்ட்டோட டைரக்ஷனுக்கு கையை நீட்டுங்க, நீங்களே நீட்டி பாருங்கள், நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கையை நீட்டி பாருங்கள். அப்படியே என்ன பண்ணுங்கள், மடக்குங்க, விரலை மடக்குங்க. கட்டை விரல் எங்கே காமிக்குது, மேலே காமிக்குதா? அப்போ இங்கே விசை எப்படி செயல்படுது, மேல் நோக்கி இந்த கடத்திக்கு இந்த பாயிண்டில் மேல் நோக்கி இந்த ஃபோர்ஸ் செயல்படும். அதுதான் இங்கே ரெட்டிங்கில் போட்டிருக்கேன் பாருங்கள். Pயிலேருந்து Qக்கு கரண்ட் வருதா, I வருதா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுதா. அப்போ இதில் செயல்படக்கூடிய விசை FPQ எப்படி இருக்குது, மேல் நோக்கி இருக்கா. ரொம்ப சிம்பிள், ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். இப்போ வெரி சிம்பிளுங்க. ஸோ அப்போ வந்து ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் FPQ வெக்டர் நம்ம இப்போ எப்படி எழுதுகிறோம், FPQ is equal to IA வெக்டர் கிராஸ், ஏன்னா IL போடுவோம், இங்கே ஏன்னு போடுறோம், அவ்வளோதான். IA வெக்டர் கிராஸ் B வெக்டர். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன வரும், என் மதிப்பு எழுதுங்க, ஃபஸ்ட்டு B, அப்புறம் I, அப்புறம் A, அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் IAக்கும் பாருங்கள், IAக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் என்ன, இங்கே போட்டிருக்கிற மாதிரி தான், தீட்டா. அப்போ இது என்ன வரும்ப்பா, சைன் தீட்டான்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த FPQ. நீங்கள் டைரக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ FPQ அப்படிங்கிறது IAB சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் போட்டாலும் சரி தான். பட்டு என் கேப் இங்கே வந்து தீட்டாவுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த தீட்டாங்கிறது இப்போ எதுக்கு இடையில எடுப்பீங்க, காந்த புலத்திற்கும் ஐஏக்கும் இடையில எடுப்பீங்க. நல்லா கவனிச்சுங்க, காயிலோட பொசிஷன் எப்படி சொன்னா, ஸோ இது இப்படி இருக்குது, இந்த டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து தீட்டா வந்து என்னது, 90 டிகிரி. அப்போ 90 டிகிரிங்கிறதுனால இங்கே இதோட எண் மதிப்பு வந்து தீட்டா 90 போட்டிங்கன்னா π/2 போட்டிங்கன்னா சைன் π/2ஓட வேல்யூ என்ன வரும் பாருங்கள், 1 வரும். அப்போ FPQவோட எண் மதிப்பு வந்து வெறும் என்ன கிடைக்குது, BIAன்னு கிடைக்குது.
ஸோ பிக்யூ என்ற பக்கத்தில் செயல்படக்கூடிய விசையின் எண் மதிப்பு நமக்கு என்ன கிடைக்குது, ஐஏபின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க, நம்ம பிஐஏ அப்படின்னு எழுதிக்கிறோம். எப்படி எழுதினாலும் ஒன்று தான், எண் மதிப்பு தானே. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட், முடிஞ்சு போச்சு. ஓவரா? சரி, அடுத்தது நம்ம எங்கே வரலாம், இந்த கியூஆருக்கு வரலாம். ஃபோர்ஸ் ஆன் கியூஆர். ஃபோர்ஸ் ஆன் கியூஆர் என்ன எழுதுவீங்க, ஐ இன்ட்டு பி வெக்டர் எழுதலாமா, ஏன்னா இதோட அகலம் வந்து பி, கிராஸ் வந்து பி வெக்டர். நல்லா கவனிச்சுங்க, இதோட திசை எந்த பக்கம் இருக்குங்கிறது இதில் தான் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நல்லா கவனிங்க, காயில் 1 செகண்ட் இப்படி இருக்குது, ஓகேவா. இப்போ இது கரண்ட்டு போகிற டைரக்ஷன் எப்படி, கியூலேருந்து எங்கே போகுது, இது பிக்யூ, இது கியூஆர், இப்படி போகுது. பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ இதுக்கு பேரலாக இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா. அப்போ இது பின்னா இதுவும் பி தான். அப்போ இந்த லைனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது இருக்கிற ஆங்கிள் எது, இதுதான், இந்த ஆங்கிள் தான். அப்போ இது என்ன பண்ணிக்கலாம்னா, இதை ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், தீட்டா ப்ரைம்னு எடுத்துக்கிறேன். ஆம் ரைட். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கரண்ட்டோடைய டைரக்ஷனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஆல்மோஸ்ட் 90 டிகிரி எடுத்து sin 91 ஆக்கிட்டோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, கரண்ட்டு இப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, இந்த ஆங்கிள் வந்து தீட்டா ப்ரைம். பட் ஓவரால் ஆங்கிள் இதுலேருந்து இது வரை, இது நார்மல் டைரக்ஷன், செங்குத்து கோடு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. எது 90, நீங்கள் தீட்டாவையும் தீட்டா ப்ரைமையும் ஆட் பண்ணிங்கன்னா π/2 90 டிகிரி. எனக்கு தேவை தீட்டா ப்ரைம். அப்போ தீட்டா ப்ரைம் வந்து என்ன வரும், π/2 மைனஸ் தீட்டா. அப்போ இந்த ஆங்கிள் என்னப்பா, π/2 மைனஸ் தீட்டா. இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், π/2 மைனஸ் தீட்டா. அப்போ இங்கே என்ன வரும்னா பிஐபி சைன் ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா, that is equal to BIB cos theta. புரியுதா? ஸோ இதெல்லாம் எண் மதிப்புக்கு வந்துடுவோம். ஸோ இது வெக்டர் ஃபார்மு. அப்போ FQR உடைய எண் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா that is equal to BIB sin of π/2 மைனஸ் தீட்டா. நல்லா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் 90 டிகிரி வருதுன்னு, π/2 மைனஸ் தீட்டா வருதுன்னு புரியுதா? இது ரெண்டையும் சேர்த்தா 90, நமக்கு இதுதான் தேவை. அதனால் தீட்டா ப்ரைம் வந்து π/2 மைனஸ் தீட்டா, சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா வந்து என்னது, காஸ் தீட்டா. அதனால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா BIB காஸ் தீட்டா ஓவர். இதோடைய திசை பார்த்துடலாமா, கவனிங்க. கரண்ட்டு இப்படி போகுது, நல்லா பார்த்துங்க, கரண்ட்டு இந்த டைரக்ஷனில் போகுது. இந்த டைரக்ஷன் பார்க்குறது தான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பட் அது ரொம்ப ஈஸி. இப்போ கரண்ட்டு வந்து இப்படி போகுது, இப்படி வச்சுக்கோங்க, உங்கள் கை எப்படி வச்சுக்கிறீங்களா, வச்சுட்டிங்களா, இதுதான் கரண்ட்டு போகிற டைரக்ஷன். இங்கே பாருங்கள், காயில் இங்கே இருக்குது, கரண்ட் இங்கே போகுது, இப்படி போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் தான் போகுது, கொஞ்சம் அப்படியே மடக்குங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை விட்டு கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது, அவ்வளோதான். இப்படி இருக்கிறது நம்ம கரண்ட்டோட டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் மேலே போகுது, மடக்கிறேன். கட்டை விரல் எங்கே காமிக்குது, உங்கள் டைரக்ஷன் காமிக்குது. ஸோ உங்கள் டைரக்ஷனுக்கு எது, உங்கள் டைரக்ஷன் தான் இந்த டைரக்ஷன். அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஏபி, இது வந்து சுழல போகுது, திருப்பு விசை ஏற்பட போகுது, அது ஃபைனலாக பார்க்குறோம். ஆனால் இப்போ இது எந்த டைரக்ஷனில், இங்கேருந்து ஏ வழியாக வெளிநோக்கி வருது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஏ டைரக்ஷனில் வருதுன்னு வச்சுக்கலாம். ஆக்சிஸ் வந்து ஏபியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா பிஏ டைரக்ஷனில் வெளிநோக்கி ஒரு விசை வருது, இவ்வளோ தான் விஷயம். ஸோ செகண்ட் பார்ட்டு ஓவர். தேர்ட் பார்ட்டு போயிடலாமா? ஓகே, தேர்ட் பார்ட் ரொம்ப சிம்பிள்ப்பா. இதை படித்தாச்சுன்னா இது ஈஸி, அவ்வளோதான். டைரக்ஷன் மட்டும்தான் மாறப்போகுது. அப்போ FRS பாருங்கள், FRS வெற்றி எப்படி எழுதுவீங்க, I இன்ட்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் இதோட எண் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கிது, FRS ஈக்குவல் டு அதுவும் BIA தான் கிடைக்கும் இல்லையா, இதுவும் BIA தான். ஏன் BIA சைன் π/2. ஏன் π/2 வருது, ஏன் வருது சொல்லுங்கள். ஏன்னா இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய இந்த கடத்தியினுடைய நீளத்திற்கும் ஐஏக்கும் மின்னோட்ட கூறுக்கும் காந்தப்புலத்துக்கும் இடைப்பட்ட கோணம் இதுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 90 டிகிரி. அதனால் வந்து ஏன்னா பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது, ஆனால் 90 டிகிரி தான். அப்போ sin 91, ஸோ BIA கிடைக்குது. இப்போ லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துடலாமா? இப்போ இதோட டைரக்ஷன் பார்த்துடலாமா? டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காயில் இப்படி இருக்கா. இப்போ இதில் வந்து கரண்ட்டு வந்து எங்கே போகுது பாருங்கள், இங்கேருந்து இங்கே போகுது. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம் போகுது. அப்போ வேறு கை எப்படி வைக்கணும், கை எப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது கரண்ட்டு,
மடக்குங்க. கட்டை விரல் எங்கே காமிக்குது சார்? கட்டை விரல் கீழ் நோக்கி காமிக்குது. அப்போ கீழ் நோக்கி போகிறது தான் உங்களுக்கு விசை. இது வந்து ஸ்க்ரூ ரூல், மேக்ஸ்வெல்லுடைய வழக்கை திருகு விதி. அதான் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு உள்ள ரூலு. அப்போ எஃப்ஆர்எஸ் வெக்டருடைய திசை வந்து கீழ் நோக்கி செல்வது. கையை எப்படி வைங்க, இப்படி வைங்க, மடக்குங்க, கட்டை விரல் கீழ் நோக்கி காமிக்குது. ஓவர், தட்ஸ் இட். அப்போ அது கீழ் நோக்கி செயல்படக்கூடிய விசை. அண்ட் ஃபைனலி எங்கே போகிறோம்? எஃப்எஸ்பி. எஃப்எஸ்பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஐபி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். முடிஞ்சு போச்சு. இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ பிஐபி, அதாவது எஃப்எஸ்பியோட எண் மதிப்பு, பிஐபி சைன் ஆஃப், நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுன்னா நான் சொல்கிறது ஈஸி. இங்கேயும் 90, இங்கேயும் 90, இங்கே 90 மைனஸ் தீட்டா, அங்கே 90 ப்ளஸ் தீட்டா. முடிஞ்சு போச்சு. ஆனால் எப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். இது வந்து எஸ்பி வந்து டைரக்ஷன் இப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது நார்மல். இப்போ இங்கே போட்டால் நார்மல் இந்த டைரக்ஷனில் தான் வரும். அப்போ நார்மல் போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு தீட்டா கிடைக்குது, சரியா? இது நார்மல், இது வந்து ஒரு 90 டிகிரி. ஆனால் நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காந்தப்புலம் இப்படி போகுதா? காந்தப்புலம் இப்படி போகுது. காந்தப்புலத்துக்கும் எதுக்கும் இடையில் எடுக்கிறோம்? இந்த ஐபிக்கு இடையில் எடுக்கிறோம். ஐபி இப்படி போகுது, காந்தப்புலம் இப்படி போகுது. நான் திரும்ப வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஐபி. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது. அப்போ என்ன ஆகுது? நார்மல் இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே ஒரு தீட்டா, இங்கே ஒரு 90. அப்போ 90 ப்ளஸ் தீட்டா வந்துடுமா? ஸோ இந்த நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குப்பா, நார்மல் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். நார்மல் இப்படி இருக்குன்னா இது வந்து தீட்டா, பட் இங்கே பொறுத்த வரைக்கும் இது 90 π/2. அப்போ என்ன ஆன்சர் வரும்? π/2 ப்ளஸ் தீட்டா. நான் சரியாக சொல்லியிருக்கேனா? நார்மல் அப்படின்னா செங்குத்து கோடு. அப்போ இங்கேருந்து 90. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அது தீட்டா கோணத்தில் இருக்க. மொத்தமாக பார்க்கும்போது எஸ்பிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தான் வரணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, எஸ்பி வந்து இப்படி இருக்குது, நடுவில் நார்மல் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 90, அங்கே ஒரு தீட்டா வந்து 90 ப்ளஸ் தீட்டா, π/2 ப்ளஸ் தீட்டா. பட் எனிகவ் சைன் ஆஃப் π/2 ப்ளஸ் தீட்டாவும் சரி, சைன் ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா வந்துட்டு நமக்கு காஸ் தீட்டா தான். ஸோ எஃப்எஸ்பி இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வருது? பிஐபி. நல்லா பொறுமையாக படிங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதை பொறுமையாக படிச்சோன்னா நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்களேன், 4 சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம். எது பாருங்கள்? எஃபிக்யூ எங்கே இருக்குது? 1. அடுத்தது எஃப்கியூஆருடைய மதிப்பு இங்கே இருக்குது 2. அடுத்தது எஃப்ஆர்எஸ் மதிப்பு இங்கே இருக்குது 3. இதுவும் பிஐஏ தான். இப்போ இது ரெண்டும் பார்த்தா ஈக்குவலாக இருக்கா? எது ரெண்டும்? எஃபிக்யூவும் எஃப்ஆர்எஸும் ஈக்குவல். அதே மாதிரி இது ரெண்டும் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல். நல்லா புரிஞ்சுக்க. மொத்தம் இப்போ 4 விசைகளும் பார்த்தாச்சு, 4 விசைகளுடைய திசையும் பார்த்தாச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் கவனிச்சுங்க. இந்த எஃப்கியூஆரும் எஃப்எஸ்பியும் இதோட டைரக்ஷன் பார்க்கணுமா? அது ரொம்ப முக்கியம். கரண்ட்டு இப்படி போகுதா? இப்போ கரண்ட்டு இப்படி வருது. இதுக்கு மட்டும் நான் இந்த சைடு வச்சா தான் எனக்கு ஓரளவுக்கு சரியாக வரும். ஸோ கரண்ட்டு இப்படி போகுது இந்த டைரக்ஷனில். கரண்ட் இப்படி காயில் இப்படி இருக்கா, கரண்ட் இப்படி போகுது. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? இந்த பக்கமாக இருக்கு இல்லையா? அப்போ வந்து மடக்கிறோம். ஸோ மடக்கும்போது இந்த கட்டை விரல் உள்நோக்கி காமிக்குது. அப்போ இதோடைய திசை வந்து உள்நோக்கி, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஏபி வழியாக உள்நோக்கி போகுது. ஸோ விஷயம் இவ்வளவுதான். 4 விசைகளில் இந்த எஃப்கியூஆரும் எஃப்எஸ்பியும் எப்படி இருக்குது? ஒரே டைரக்ஷனில். இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். பாருங்களேன், இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ ஒரு ஃபோர்ஸு இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்க. ஒரு ஃபோர்ஸு இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, இன்னொரு ஃபோர்ஸு இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. அப்போ என்ன ஆகும்? ஒரே திசையில் அல்லது ஒரே லைனில், ஒரே கோட்டில் 2 சமமான எதிரெதிரான விசைகள் செயல்படும் பொழுது ஒரு விசை மற்றொரு விசை என்ன பண்ணிடும்? பேலன்ஸ் பண்ணிடும், கேன்சல் ஆகி போயிடும். ஸோ த நெட் எஃபெக்ட் டியூ டு தீஸ் ஃபோர்ஸஸ், இந்த 2 விசைகளுடைய தொகுபயன் விளைவு கடத்தியின் மீது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஸோ தேர் இஸ் நோ எஃபெக்ட் டியூ டு திஸ் 2 ஃபோர்ஸஸ் பிகாஸ் தே கேன்சல் ஈச் அதர் சின்ஸ் த லைன் ஆஃப் ஆக்ஷன் இஸ் சேம். ஒரே கோட்டில் 2 விசைகள் சமமாகவும் எதிரானகவும் செயல்படுமையானால் அந்த புள்ளியில், அந்த கோட்டில் எந்த விதமான விளைவும் ஏற்படாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த டஸ்டரை பாருங்கள், இதை பிடிச்சி நான் இழுக்கிறேன். இந்த எண்டு இதுதான் ஏ, இந்த எண்டு பி. நான் பிடிச்சி இழுக்கிறேன். இழுக்கும்போது ஒன்றுமே ஆகலை, அப்படியே இருக்குது.
ஏன்னா நெட்டை ஈக்குவலாக நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் வேணால் கொடுத்து இழுத்து பாருங்கள். அந்த பக்கம் ஒரு கிரேனு, இந்த பக்கம் ஒரு கிரேனு, நீங்கள் 1000 டன் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு, 1000 நியூட்டன் ஃபோர்ஸு, 10,000 நியூட்டன் ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸ் வேணால் கொடுத்து இழுத்து பாருங்கள், ஒன்றுமே ஆகாது, எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும். காரணம் வந்து அதனுடைய மொத்த விளைவு வந்து 0 ஆகுது. ஆனால் அப்படி இல்லை இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். எதை பொறுத்த வரைக்கும்? FPQ அண்டு RSஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விசை மேல் நோக்கி செயல்படுது, ஒரு விசை கீழ் நோக்கி செயல்படுது. அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? இதில் ஒரு இரட்டை ஏற்பட்டு திருப்பு விசை உருவாகி இந்த கடத்தி இப்படி டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும், சுழல ஆரம்பிச்சிடும். நான் சொல்ல புரியுதா? ஸோ when the two forces, அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இப்படி ஒரு ஃபோர்ஸு, இப்படி ஒரு ஃபோர்ஸ், இதான் நீங்கள் ஆக்ட் பண்ணுது. மேலே ஒரு ஃபோர்ஸு, இதை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். மேலே ஒரு ஃபோர்ஸு, உங்கள் படத்தில் வரேன், இப்படி வரேன், மேலே ஒரு ஃபோர்ஸு, கீழே ஒரு ஃபோர்ஸ். அப்போ என்ன ஆகுது? இதில் இரட்டை உருவாகிறது. தேர் இஸ் எ கப்புள், இரட்டை உருவாகுது. இரட்டை உருவாகுன்ற காரணத்தினால இந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகுது. இப்போ டார்க் ஏற்படுது. டார்க் எவ்வளவு ஏற்படுது, எந்த திசையில் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அந்த டார்க் ஏற்பட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காயில காந்தப்புலத்திற்கு இணையாக கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணும். ஏற்கனவே நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் மேக்னட்டிசமில் பார்த்துட்டோம். பார் மேக்னெட்டில், டைபோல், எலக்ட்ரிக் டைபோல்லாம் பார்த்துட்டோம். மின் இருமுனையில் டார்க் ஏற்பட்டு என்ன பண்ணுது? மின் இருமுனையை அந்த மின்புலத்தினுடைய திசைக்கு ஒருங்கமைக்க முயற்சி பண்ணுது. அதே மாதிரி காந்த இருமுனை என்ன பண்ணுது? அதில் திருப்பு விசை ஏற்படும் பொழுது அது காந்த புலத்துக்கு இணையாக கொண்டு வர முயற்சி பண்ணுது. அதே போல தான் இங்கேயும் டைபோல் மொமெண்ட் வெக்டர் கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் இந்த டார்க் வந்து இந்த காயில வந்து அலைன் பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அலைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. தட் இஸ் த பாயிண்ட். எஸ், இப்போ நம்ம டார்க் கண்டுபிடிச்சலாமே. இப்போ 4 சமன்பாடு உங்களுக்கு கிளியர். இப்போ நம்ம டார்க் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் அவர் அனதர் பாயிண்ட். ஸோ இந்த டார்க்கை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், ஸோ காயிலுடைய பொசிஷன் நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோமா? ஸோ இந்த மாதிரி நம்ம காயிலுடைய பொசிஷன் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே இந்த பாயிண்ட் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஒரு ஃபோர்ஸ் வந்து நமக்கு தெரியும், இது F, PQ மேல் நோக்கி செயல்பட்டுச்சுன்னு தெரியும். இது F, 2 சமமான எண் மதிப்பு. 6ஆம் மார்க் மோஸ்ட்லி வந்து ஈக்குவலாக போடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ F, RS இது கீழ் நோக்கி செயல்படும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். படத்தை டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணும்போது இதை ஜாயின் பண்ணிக்கோங்க, இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரெண்டையும் நம்ம இது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த 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 ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து தீட்டா ஃபோர்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ இதையும் நம்ம இந்த லைன் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா ஃபோர்ஸுக்கு வந்து தீட்டா ஆங்கிளில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதோட நார்மல் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். நார்மல் n கேப் இந்த டைரக்ஷனில் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட சப்போஸ் இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட இது ஏற்படுத்தக்கூடிய கோணம் தீட்டாங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ தீட்டா. அப்போ இதோட டோட்டல் லெங்க்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிங்கிறதுனால இதில் பாதி, இதை வந்து நீங்கள் ஓன் கூட வச்சுக்கலாம். இது வந்து அப்போ b/2 இருக்கும். அதே போல் இதுவும் என்னவாக இருக்கும்? b/2 இருக்கும். ஓகே, அப்போ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ். இந்த கொஸ்டின் மார்க்கு லெட் இட் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், சைன் தீட்டா கண்டுபிடிச்சிருங்க ஃபஸ்ட்டு. சைன் தீட்டா ஃபார்முலா என்ன? இது ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. சைன் தீட்டா வந்து ஆப்போசிட்டு எக்ஸு பை ஹைபாட்டனிஸ் வந்து b/2, எதிர்பக்கம் பை காரணம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும்னா b/2 சைன் தீட்டான்னு வந்துடும். சார் எதுக்காக சார் கண்டுபிடிக்கிறீங்க இது அப்படின்னா, இப்போ டார்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க, திருப்பு விசை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த O என்ற புள்ளியை பொறுத்து இந்த கடத்தி சுழலும் பொழுது நம்ம திருப்பு விசை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஏதேனும் ஒரு விசை 2 எடுத்துக்கிட்டோம்னா ஏதேனும் ஒரு விசைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்தொலைவு எடுப்போம். இப்போ இந்த பாட்டு தனியாக இந்த பாட்டு தனியாக எடுத்து செய்யும்போது அப்போ இந்த பாட்டுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த விசையினுடைய மதிப்பு இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸு. அப்போ என்ன வரும் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இங்கே டார்க்கு, டோட்டல் டார்க்கு டைரெக்டாக வந்து நம்ம எண் மதிப்பே சொல்லிடுறாங்க, வெக்டர் சொல்ல, அதனால் வந்து எண் மதிப்பே சொல்லிடுறாங்க. அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து FPQ,
இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் இது b/2 sin தீட்டா. அதே மாதிரி இப்போ இதோட டைரக்ஷன் வந்து உள்நோக்கி இருக்கும், அதை நான் சொல்ல போகிறேன். அடுத்தது வந்து இந்த பார்ட்டுக்கு வரும்போது FRS, இந்த டிஸ்டன்ஸ் வந்து b/2 sin தீட்டா. அப்போ நம்ம வந்து FPQவோட வேல்யூ தெரியும். FPQக்கு வேல்யூ என்ன வருது? ஃபஸ்ட்டு என்ன போட்டோம்? BIA போட்டோமா? BIA இன்ட்டு b/2 sin தீட்டா ப்ளஸ் FRSக்கு என்ன போட்டோம்? அதுவும் அதே தான், BIA இன்ட்டு b/2 sin தீட்டா. ஓகேவாப்பா? ரைட். அப்போ 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு இல்லைனா BIA sin தீட்டா வெளியே எடுத்து b/2 ப்ளஸ் b/2 ஆட் பண்ணால் bன்னு கிடைக்கும். நான் 2 தடவைங்கிறதுனால இப்படி எழுதுகிறேன். ஸோ BIA இன்ட்டு b/2 sin தீட்டா போடும்போது என்ன கிடைக்குது? 2 2 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? BIAB sin தீட்டான்னு கிடைக்கும். See, listen, this ABங்கிறது என்ன? நீளம் இன்ட்டு அகலம். செவ்வக வடிவ கம்பிச்சுருள் தான் நம்ம எடுத்தோம். அப்போ நீளம் இன்ட்டு அகலம் கிடைக்கும். நீளம் இன்ட்டு அகலம்ங்கிறது ஏரியா, இந்த கடத்தியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பரப்பு. ஸோ இது AB. ஸோ டார்க்கு டவுஸ் ஈக்குவல் அப்போ என்ன கிடைக்குதுன்னா BIA sin தீட்டா கிடைக்குது. BIA sin தீட்டா, இது டார்க்கோட எண் மதிப்பு. அப்போ டார்க் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா IA வெக்டர் கிராஸ் B வெக்டர். இதை எழுதிட்டோம்னா நம்ம வந்து we can find out the direction of the torque. பாருங்க, IA வெக்டர் கிராஸ் B வெக்டர் என்ன திசை கொடுக்க போகுதோ அந்த திசை தான் திருப்பு விசையினுடைய திசையாக அமைய போகுது. இப்போ கவனிங்க, this is our coil, right? இது ஏரியா. அப்போ IA வெக்டர்னா ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலர், இது IA. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் போகுது? இந்த பக்கம் போகுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இப்படி வைக்க போகிறோம். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் யுவர் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இப்படி இருக்குது. ஏரியா வெக்டரு இப்படி இருக்குது. அப்போ ஏரியா வெக்டர் இப்படி இருக்கிறதுனால அப்போ டார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த திசையில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது this is our magnetic field. முதல்ல IA தான் பார்க்கணும். ஸோ IA இப்படி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இது IA, மாற்றி எடுத்தால் டைரக்ஷன் மாறும். இது IA, இது தளத்துக்கு செங்குத்தாக எடுக்கக்கூடியது வந்து IA. மேக்னெட்டிக் ஃபீல்டை மடக்கிறேன். ஸோ IA கிராஸ் B, ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது. அப்போ IA இப்படி வைங்க, கையை எப்படி வைங்க, வச்சிட்டிங்களா? மடக்குங்க, அப்படியே மடக்கிட்டீங்க. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டிங்க? IA கிராஸ் B கண்டுபிடி. எந்த பக்கம் கட்ட விரல் காமிக்குது? உள் பக்கம் காமிக்குது. உள் பக்கம்ங்கிறது என்ன? காயிலில் இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், இது A இது Bனா ABயின் திசையில் செயல்படுகிறது. ஸோ வாட் இஸ் த டைரக்ஷன்? ஸோ இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இல்லையா காயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் இஸ் காயில், இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ இது PQRSல கரண்ட் கேரிங் வயரில் நமக்கு காயில் எப்படி ரொட்டேட் ஆகுது. டார்க்கோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, கிராஸ் மார்க் போட்டிருப்பாங்க, அதான் டைரக்ஷன் ஆஃப் தி டார்க்கு. அப்போ ஏயிலிருந்து B என்ற உள்நோக்கிய திசையில் நமக்கு செயல்படுகிறது. இப்போ இதுதான் டார்க்கினுடைய வெக்டர் ஃபார்ம் ஆஃப் த டார்க்கு டியூ டு த கரண்ட் கேரியிங் ரெக்டாங்குலர் லூப் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட செவ்வக வடிவ கம்பிச்சுருள், அதன் மீது ஏற்படக்கூடிய திருப்பு விசைக்கான ஃபார்முலா. இப்போ ஐஏங்கிறது நமக்கு தெரியும், இஸ் அ மேக்னெட்டிக் மொமெண்ட், இஸ் அ மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு இன்னொரு ஃபார்முலா டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இது என்ன எழுதலாம்? மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், PM வெக்டர். ஸோ PM வெக்டர் கிராஸ் B, இதையும் எழுதலாம். திஸ் ஆல்சோ அனதர் ஃபார்முலா ஃபார் திஸ். சப்போஸ் இதில் ஒரு டேர்ன்ஸ் இருக்கிறதுனால, ஒரே ஒரு டேர்ன் இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா. சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய சுற்றுகள் எண்ணிக்கை வச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து NBIA sin தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒன் செகண்ட் ஐ வில் கோ டு த ஸ்பெஷல் கேஸ். இது புரியுதா? இப்போ ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா வெரி சிம்பிள். அதாவது உங்கள் தீட்டாவை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, தீட்டாவை வந்து உங்களுடைய ஏரியா வெக்டருக்கும் காந்தப்புலத்துக்கும் இடையில் எடுக்கணும். when you keep the coil parallel to the magnetic field, case 1, எப்போ மேக்ஸிமம் கிடைக்கும், எப்போ மினிமம் கிடைக்கும்? when you keep the coil, அதாவது கம்பிச்சுருளுடைய தளத்தை காந்தப்புலத்துக்கு இணையாக வைத்தால் ஆங்கிள் எப்படி இருக்கும்னா, ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஏன்னா
ஏரியா வெக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிளை பார்க்கணும். அப்போ இந்த கேஸில் தீட்டா 90 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் this is magnetic field. You keep the coil parallel to this magnetic field. ஏரியா வெக்டர் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஆங்கிள் வந்து π/90. இந்த கேஸில் உங்கள் டார்க் வந்து யூ வில் கெட் மேக்ஸிமம். அதாவது ஒரே ஒரு டேர்ன் இருந்ததுன்னா அப்போ n டேர்ன்ஸ் இருந்ததுன்னா என்ன கிடைக்கும்? NBIA கிடைக்கும். ஒரே ஒரு டேர்ன் இருந்ததுன்னா யூ வில் கெட் ஜஸ்ட் BIA அப்படின்னு கிடைக்கும். ஒரே ஒரு டேர்ன் இருந்தால் யூ ஆர் கெட்டிங் மேக்ஸிமம் டார்க்கு BIA கிடைக்கும். கேஸ் 2ல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. when you keep the coil perpendicular இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு பட் ஏரியா வெக்டர் ஆல்சோ இன் த சேம் டைரக்ஷன்னா இந்த கேஸில் தீட்டா 0 இருக்கலாம். அல்லது ஏரியா வெக்டர் இப்படி வந்துச்சுன்னா இந்த கேஸில் தீட்டா வந்து 180 டிகிரியாக இருக்கலாம். இந்த போத் கேஸ்லையும் டார்க் வில் பி 0 பிகாஸ் தீட்டா இஸ் 0. ஸோ அவ்வளோதான். ஏதோ நிறைய சொன்ன மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய சொல்லியிருப்பேன். பட் இன்ஃபேக்ட் வந்து கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். படத்தை போட போகிறீங்க, படத்துக்கு விளக்கம் 4 வரி எழுத போகிறீங்க, 4 பக்கத்துக்கு 4 சமன்பாடு எழுத போகிறீங்க, 4க்கும் திசை சொல்ல போகிறீங்க. அதில் 2 விசை கேன்சல் ஆயிடுது. 2 மட்டும் எடுத்து அதுக்கான திருப்பு விசை கண்டுபிடிக்கிறீங்க. திருப்பு விசை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விசை இன்று தொலைவு பார்க்குறீங்க. தொலைவு b/2 sin θ. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆன்சர் கிடச்சிருது. இல்லை ஏபிங்கிறது அந்த கடத்தியுடைய பரப்பு. ஒரு சுற்றுக்கு பார்க்குறீங்க, அப்புறம் n சுற்றுக்கு பார்த்துட்டு வெக்டர் வடிவம் எழுதிட்டு திருப்பு விசையும் டைரக்ஷன் சொல்லிடுறீங்க. திருப்பு விசையும் டைரக்ஷன் வந்து ஏபியோட திசையில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேஸ் கடத்தி காந்தப்புலத்துக்கு இணையாக இருந்தால் எப்படி கிடைக்கும், காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இருந்தால் எப்படி இருக்கும். இது ஏன் படிக்க வேண்டும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு சார் படிக்கணும்? இவ்வளோ கஷ்டப்படும் தியரி எதுக்கு படிக்கணும் அப்படின்னா இதுக்கு அடிப்படை விஷயம் இதெல்லாம் வந்து எங்கேருந்து வரணும், எந்த நோக்கத்துக்காக இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா கால்வனாமீட்டர் என்ற ஒரு அற்புதமான கருவி இந்த அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட்டது. இயங்கு சுருள் கால்வனாமீட்டர் இந்த அடிப்படையில் தான் செயல்படுகிறது. அப்போ ஒரு கருவியை உருவாக்க வேண்டும், மக்களுக்கு ஒரு பயன்பாடு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸுக்காக தான் தியரியை படிக்கிறோம். எப்போதுமே தியரி படிக்கும்போது நமக்கு அது கஷ்டமாக தெரியும். ஆனால் அது செயல்பாட்டு வடிவத்துக்கு வரும்போது நம்ம அதனுடைய பயன்பாடை வந்து அனுபவிப்போம். ஸோ நம்ம நேரடியாக வந்து பொருள்களை வாங்கி பழக்கப்பட்டோம். ஸோ அது எப்படி உற்பத்தி ஆகுறது, அதனுடைய அடிப்படை என்னன்னு போகும்போது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த பேசிக்கை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயங்கு சுருள் கால்வனாமீட்டரை படிக்கிறதுல உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.